அமெரிக்கா நாட்டுக்காரன் நம்ம நாட்டிலேருந்து இறால்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி வாங்குறான்னு தான் 50% வரி. இதனால் நம்ம நாட்டுக்காரன் 50% வரி கொடுத்து உனக்கு சும்மா இருக்கிறதுக்கு அதுக்கு அனுப்பாமே இருந்தலாம் நினச்சிட்டு ஃபுல்லாத்தையும் சைனாக்காரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரி இல்லாமல் சைனாக்காரன் வாங்குறதுனால எல்லா இறால் புதுடெல்லியிலேருந்து எல்லா மாநிலத்துலேருந்து இறால் போகிறது பூரா இப்போ சைனாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்காரன் 50% வரி போட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனாவுக்கு மேலே 100% வரி போட்டான். போடா நீயாச்சு உன் பொருளை வச்சுட்டு பொருள் வாங்க வேணாம் விற்க வேணும் டோட்டலாக வெறுத்துட்டான். ஆனால் நம்ம நாட்டுக்காரங்க மேலே 50% போட்டாலும் கொஞ்சம் இவங்களை நிறுத்திட்டாங்க. இப்போ எல்லா இறாலையும் சைனாவுக்கே வாங்கிக்கணும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வரி மேலே வரி போட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம நாட்டிலேருந்து வராமல் வியட்நாம், பேக்டாடர், இந்தோனேசியா இந்த நாட்டில் மட்டும் இறால் மற்ற எல்லா பொருளையும் வரி இல்லாமல் வாங்கிட்டு இருக்கான். இதனால தான் இப்போதைக்கு நமக்கு சைனாக்காரங்க தான் ரொம்ப கை கொடுக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லணுன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தவனை எதிர்க்கிறான்னா நீ வளர்ந்துக்கிட்டு வரேன்னு அர்த்தம். மொத்த பேரும் உன்னை எதிர்க்கிறான்னா நீ ரொம்ப ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அதனால் அமெரிக்காரை எப்பவுமே நம்ம மேலே ஒரு காண்டு பிடிச்சதே இருக்கிறான். நம்ம எதிர்க்கிறோம். அதுவும் முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர் இருந்தார், அவனாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போ இருக்கிற அதிபர் இருக்கிறாங்க அமெரிக்க ட்ரம்ப் நம்ம மேலே நம்ம வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறோம். ஆனால் என்றைக்குமே நமக்கு நட்பு நாடாக இருக்கிறது ரஷ்ய நாடு தான். அந்த இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிக பரப்பளவு கொண்டதும் ரஷ்ய நாடு தான். மிகப்பெரிய பிக் ஆர்மி ரஷ்ய நாடு தான். ஓகே, தேங்க்யூ.